யாரும் இல்லை, எல்லாருமே இணையத்தில் பதிவு பண்ணுவாங்க தான். ஃபார்ம் வாங்கி ஃபுல்லப் பண்ணி இந்த தாவேகா கட்சியில் போய் இணைகிறாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு கொஞ்ச நாளில் அதிமுகவை சார்ந்தவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை செவிவழி செய்தி ஒன்றாக இணைந்து பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? சம்பவங்கள் பல விஷயங்கள்ல நடந்திருக்கு. அப்பெல்லாம் வராத இந்த மத்திய அரசு இப்பொழுது மட்டும் திட்டமிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எப்படியாவது செந்தில் பாலாஜியை பழி வாங்கணும், எப்படியாவது கொங்குமண்ணும் சரி கூடுனாலும் சரி 70 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் விலை ஏறவே இல்லை. அப்ப இந்தியாவில் 100 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் விலை விற்கிதுன்னா இதை கேட்கறதுக்கு விஜய்க்கு துப்பு இருக்கா? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த் இருக்கக்கூடாது. அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் அந்த கட்சிக்குள்ளே போய் இளைஞர்கள் சேரணும்னா தமிழக வெற்றி கழகத்தில் லாட்ரி சீட்டு விற்கக்கூடிய ஆதவ் அன்பி இந்த இப்படி பண்ணுறது, இந்த இப்படி பண்ணுறது கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் அது சினிமாவோட விட்டுறணும். நான் தான் ஏற்கனவே பல செய்திகளில் நம்ம சொல்லிட்டோம். விஜய் பாரதிய ஜனதா கட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் அறிவற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்தை வெகுவாக மக்கள் புரிந்து கொண்டார்கள். விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல் நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளாமல் இல்லை. ஒரு விடயத்தை மட்டும் மக்கள் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அரசியல் தெரியாத ஒரு ஞானி. இன்னும் சொல்ல போனா ஒரு சிறந்த நடிகர். எல்லா விதத்திலையும் தன் தாய் தந்தையை ஒதுக்கி வச்சுட்டார். திரிசாவை மறைமுக மனைவியா வச்சுக்கிட்டார். ஆதவர்ஜுன் என்ற ஒருவரும் புஷி ஆனந்த் என்ற ஒருவரும் இந்த கரூர் விஷயத்தில் 41 பேர் படுகொலையில் அவங்க இருவரும் தலைமறைவாக ஆகிவிட்டார்கள். இப்படியான சம்பவம் இந்திய வரலாற்றிலேயே கிடையாது. இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் இப்படி ஓடி ஒளிந்து இப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய ரசிகராக இருக்கிற நாம் எல்லாம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ரசிகராக இருக்கக்கூடிய எல்லோரும், பிற நடிகர்களோட ரசிகர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் எங்காவது ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல மரத்தில் ஏறுவதோ மின்கம்பத்தில் ஏறுவதோ போன்ற பல்வேறு தவறான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறீர்களா? ஆனால் விஜய் ரசிகர்கள் அப்படி ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு முழு காரணம் என்னவென்று சொல்ல வேண்டும் என்றால், அவர் பேருந்துக்குள்ளே உட்காந்துருக்கார். அவர் காரில் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறார். அப்போ விஜயோட மனநிலைமை எப்படி இருக்கு? இதனையெல்லாம் புரிந்து கொண்டுதான் பல படித்த நல்ல ஒரு அறிவாளிகள் விஜய் கட்சியில் போய் சேரலை. விஜய் கட்சியில் இன்னும் தொண்டர்களாக யாரும் இல்லை, எல்லாருமே இணையத்தில் பதிவு பண்ணுவாங்க தான். ஃபார்ம் வாங்கி ஃபுல்லப் பண்ணி ஃபோட்டோ அனுப்பி ஆதார் கார்டை அனுப்பிச்சு நேரில் போய் பண்ணியிருக்காங்களா? வீடு வீடாக போய் என்ன அவங்கள உறுப்பினராக சேர்த்தது தான் திமுக அதிமுக. அப்படி ஒரு கட்டமைப்புகளை ஏற்படுத்தினாங்க. விஜய் கட்சியில் கட்டமைப்பும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய அரசியல் தகுதியில் ஒரு 5% கூட விஜய்க்கு கிடையாது. நடிகர் ரஜினிகாந்த் இந்த விஷயத்தில் தப்பிச்சுக்கிட்டார். பாஜக திட்டமிட்டது என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளை ஒரு நடிகரை வைத்து பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு விஷயத்தை பண்ணி ரஜினியை கட்டாயப்படுத்துறாங்க. ரஜினி தப்பிச்சுக்கிட்டார். பல நடிகர்களை முன்னிறுத்த பார்த்தார்கள், எல்லோருமே ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனால் விஜய் எப்படி மாட்டிக்கிட்டார்? விஜய் வீட்டுக்கு ரைடு போகிறாங்க. அருண்ராஜ் என்ற ஒரு IAS அதிகாரி போகிறாரு, சம்பந்தப்பட்ட கோப்புகள் எடுக்கிறாரு, அமித்ஷா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அமித்ஷா மூலியமாக மிரட்டப்படுகிறது. அதே அருண்ராஜ் IAS என்பவர் இந்த தாவேகா கட்சியில் போய் இணைகிறாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு கொஞ்ச நாளில் ஒரு IAS அதிகாரி ராஜினாமா கடிதம் கொடுத்தால் அவ்வளவு எளிதில் அந்த ராஜினாமா கடிதத்தை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அருண்ராஜ் கொடுக்கக்கூடிய அந்த ராஜினாமா கடிதத்தை மத்திய அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டு அருண்ராஜை விஜய் கிட்ட அனுப்புது. அனுப்பி அவங்க முக்கியமாக பாதுகாப்பு பிரிவுகளையும் மத்திய அரசு கொடுக்குது. அப்போ என்ன காரணம்? விஜயை வச்சு திமுகவை பழிவாங்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெறுப்பு ஓட்டுக்கள் திமுகவால் பெற முடியாது. அதிமுகவுக்கு அதிமுக ஓட்டுக்களையே பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அதிமுக அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அதிமுக அழியக்கூடாது, அதிமுக தேரணும், அதிமுக வளர்ச்சி பெறணும், அதிமுக வீழ்ந்து கிடக்கிறது, அதிமுகவில் இன்னன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2% கமிஷன் வாங்கி கொண்டு இந்த கட்சியை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு பத்திரிகையாளராகவும் அதிமுகவினுடைய 20 திராவிட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை என்ற ஒரு காரணத்திற்காக அதிமுகவை சார்ந்தவர்கள் பொதுக்கூட்டங்களில்
பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை செவிவழி செய்தியை நம்ம ஒரு பத்திரிகையாளராக வெளியிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி என் மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு நான் பதில் அனுப்பியிருக்கிறேன். எப்பா நீங்கள் 6 பேர்த்த கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பண்ணி அதுலேயே நீங்கள் தப்பிக்கும் போது நான் செவிவழி செய்தியை வெளியிட்ட என்னால் வந்து தப்பிக்க முடியாத சட்டத்தில் எவ்வளோ இடம் இருக்குது. ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தமிழக வெற்றி கழகமும் ஒன்றாக இணைந்து பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்தும் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மற்ற பதவிகளில் இருக்கக்கூடிய லாட்டரி சீட்டு இருக்கக்கூடிய ஆதவர்ஜன் போன்றவர்கள் தலைமறைவாகி விடுகிறார்கள். அப்போ இவர்களை எல்லாம் கைது செய்யக்கூடிய வேலையை தமிழக அரசு செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அதில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி கலவரத்தை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று ஆட்சியை கலைக்க வேண்டும். இப்படியான திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது. வேங்கவயல் பிரச்சனைக்கு இந்த மத்திய அரசு குழு வரவில்லை. தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு படுகொலை நடந்த பொழுது இந்த மத்திய அரசு குழு வரவில்லை. சாத்தான்குடம் படுகொலை அதிமுக ஆட்சியில் நடந்த பொழுது அந்த மத்திய அரசு குழு வரவில்லை. அதிமுக ஆட்சியிலே பொள்ளாச்சி ரீதியான பாலியல் ரீதியான கற்பழிக்கப்பட்ட அந்த இதுக்கு வந்து மத்திய அரசு வரவில்லை. கள்ளக்குறிச்சிக்கு வரவில்லை திமுக ஆட்சியில் நடந்த போது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிமுக திமுக அந்த 2 ஆட்சிகளிலும் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் பல விஷயங்கள்ல நடந்திருக்கு. அப்பெல்லாம் வராத இந்த மத்திய அரசு இப்பொழுது மட்டும் திட்டமிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எப்படியாவது செந்தில் பாலாஜியை பழி வாங்கணும், எப்படியாவது கொங்கு மண்டலத்திலேயாவது நம்ம ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும். இதுதானே ஐடியா. அப்படி நீங்க உங்களுக்கு வரணும்னா இப்ப மத்திய அரசு அஞ்சல் துறையில என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் லெட்டர் அனுப்புனா 47 ரூபா, அக்னாலஜ்மெண்ட்டோடு அனுப்புனா ஜிஎஸ்டி வரியோடு சேர்த்து 67 ரூபா கொண்டு வந்துடுவாங்க 50 கிராமுக்கு. யாரை கேட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியா முழுக்க பெட்ரோல் விலை 100 ரூபா, 110 ரூபா, 90 ரூபா, இப்படி டெல்லியில் ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் 60 ரூபா 70 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விலை ஏறவே இல்லை. கச்சா விலை எண்ணெய் வந்து குறைஞ்சாலும் சரி கூடுனாலும் சரி 70 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விலை ஏறவே இல்லை. அப்போ இந்தியாவில் 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விலை விற்கிதுன்னா இதை கேட்கறதுக்கு விஜய்க்கு துப்பு இருக்கா? திராணி இருக்கா? முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இருவரும் திராவிட கட்சியில நடந்த ஊழல் முறைகேடுகளை சொல்ல உனக்கு துப்பு இருக்கா? திராணி இருக்கா? நீ எதற்காக அரசியலுக்கு வந்தாய்? ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், பொதுச்செயலாளராக வந்து திரிசாவை கொண்டு வந்தோம். விஜய் நீங்கள் கட்சியோட தலைவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இருக்கலாம்னா அப்போல்லாம் நவீன காலங்கள் இல்லை. இன்னைக்கு செல்ல தட்டினா எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அதுபோல் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு பொதுச்செயலாளர் வந்திருக்க முடியாது. அன்னைக்கு நவீன காலங்களில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாவே பல மாதங்கள் ஆகும். நம்ம காலத்திலேயே ஒரு இறப்பு நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போய் சொன்ன காலம்லாம் உண்டு ஊர் ஊரா. அப்படி இருக்கும்போது நவீன காலங்கள் இல்லாத காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் வேறு. இந்த நவீன காலங்கள் இருக்கக்கூடிய கையடக்கத்துக்குள்ள எல்லா விஷயமும் வருகிற பொழுது விஜய் வந்து தலைவர் கட்சியுடைய பொதுச் செயலாளராக திரிசா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நீங்கள் வரலாம்னு ஒரு ஜோசியக்காரன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவ்வளவு நாசக்கார வேலைகளை செய்திருக்கிறீர்கள். சரி, பாஜக சொல்லித்தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்றது உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாமல் இல்லை. இங்கே காதில் பூ சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம். விஜய் அவர்களே, 41 பேர் இறந்ததுக்கு நீங்கள் எப்படி இரங்கல் தெரிவிக்கிறீங்க? கரெக்டாக அந்த இடத்துலலாம் அப்படியே ட்ரிம் பண்ணிவிட்டு அழகாக ட்ரிம் பண்ணிவிட்டு எந்த விதமான சோகமும் முகத்தில் தெரியாத அளவுக்கு அவ்வளோ வக்கிர புத்தி உனக்கு எங்கேருந்துயா வந்துச்சு? உன்னுடைய தந்தை எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், சட்டம் ஒரு இரட்டரை, சட்டம் ஒரு விளையாட்டு, இன்னும் பல்வேறு படங்களை எடுத்தவரையா? ஆடாதடா மனிதா, ஆடாதடா, கொஞ்சம் ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா, அந்த ஆந்தவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் அப்புறம் பூட்டி வைக்கிறான்னு சொல்லி எவ்வளோ கருத்தியல் ரீதியான படங்கள் எடுத்தவர். அந்த தாய் தந்தரையெல்லாம் மதிக்காமல் அவரையெல்லாம் ஓரங்கட்டி அவங்களுக்கு சோறு கோடி கோடியாக உன்ட்ட பணம் இருக்கட்டும், அவங்கள்ட்ட சொத்து இருக்கட்டும், சொந்த அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சுக்கலாம்னு நீ என்ன மனுஷன்? அப்போ உன்னை போலத்தானே உன் ரசிகர்களும் இருப்பார்கள். உன் ரசிகர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? குடியை கெடுக்கும் குடிக்காத என்று சொல்லணுமா இல்லையா? நீ குடிக்கக்கூடிய சரக்கு எல்லாமே விலை உயர்ந்த சரக்கு. நீ சரக்கு அடிக்காமல் முதல்ல திரைப்படத்திலே நடிக்க மாட்டேன். உன்னுடைய உள்ள அந்தரங்கங்கள் விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம வரல. ஆனால் நீ ஒரு கட்சி தொடங்கிட்டப்பா, அந்த கட்சிக்கு தலைவரப்பா நீனு. கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எப்படி இருக்கணும்? கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஒவ்வொருத்தையும் 2 கோடி ரூபா பணம் வசூல் பண்ணுறான். நகர செயலருக்கு 1 லட்சம், ஒன்றிய செயலாளருக்கு வந்து 5 லட்சம், சீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 2 கோடி. எங்கேயுமே நிற்க முடியாது. செருப்பை கழட்டி அடி போகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, இந்த விஜய் கட்சியில் போய் யாரும் சேராதீங்க.
அப்படி சேரணும்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த் இருக்கக்கூடாது. அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் அந்த கட்சிக்குள்ளே போய் இளைஞர்கள் சேரணும்னா தமிழக வெற்றி கழகத்தில் லாட்ரி சீட்டு விற்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியில் இருக்கக்கூடாது. இந்த 2 பேரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடாது. முதல்ல அரசியலில் மேடைகளில் எப்படி பேசணும்னு முதல்ல தெரியும். கான்ஃபிடண்டா இருங்க நண்பா நண்பி. இந்த இப்படி பண்றது, இந்த இப்படி பண்றது கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் அது சினிமாவோட விட்டுறணும். இது அரசியலப்பா. தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகள் வளர்ந்ததும் வீழ்ந்ததும் எப்படின்னு நீங்க பார்க்கணும். அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாம பாஜகவால் மிரட்டப்பட்டு பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்ட விஜய் அரசியல் தற்குறியாக இல்லாமல் அரசியலை கற்றுக்கொள்ளணும். அரசியலை முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனும் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டவரையும் அழகு மருதராஜான்னு ஒருத்தர் அதிமுகவில் நமது எம்ஜிஆர் மற்றும் பல்வேறு பத்திரிகை சம்பந்தப்பட்டது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பொது மேடைக்கு போனோம்னா என்ன பேசணுங்கிறத அந்த பகுதி பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதி கொடுத்து நல்ல பேர் வாங்கினவர். அந்த அழகு மருதராஜா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள்ள சேர்றதுக்கு பல முறை முயற்சி செய்திருக்கிறார். அதை தடுத்தது யாரு? இந்த புஷி ஆனந்த் தான் தடுத்திருக்கான். கொலகார பாவியலா இப்படியெல்லாம் பல்வேறு விபத்துகள் நடக்காம தடுத்திருப்பார். அவர் அழகு மருதராஜெல்லாம் விஜய் கட்சிக்குள்ள வந்திருந்தார்னா ஒரு கட்சியை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு அக்கறையோட சிறப்பாக கொண்டு போயிருந்திருப்பார். அதை விடுங்க, இன்னொருத்தர் ஐயநாதன்கிறவர் அந்த கட்சிக்குள்ள வர்றதுக்கு விஜய்க்கு எவ்வளோ ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கும்போது அவர் அங்கேருந்து கலட்டி விட்டது யாரு? இந்த படுபாவி புஷி ஆனந்த் தான். ஒட்டுமொத்தமா விஜய் நரகத்துக்குள்ள தள்ளின ஒரு பாவி இந்த புஷி ஆனந்த். இந்த புஷி அதாவது ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல அந்த புஷி ஆனந்த் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் இப்படி மோசமான கேவலமான அரசியலை செய்ததினால் 41 பேரை நீங்கள் பழிவாங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் 8:45 நாமக்கல்னா 8:45 வீட்டில இருந்து கிளம்புற 1 மணி நேரம் முன்ன பின்ன ஆகலாங்க. 12 மணிக்கு மேலே ஆகுது. நான் தான் ஏற்கனவே பல செய்திகளில் நம்ம சொல்லிட்டோம். விஜய் பாரதிய ஜனதா கட்சியால் இறக்குமதி செய்யப்பட்டவர். விஜய் ஒரு பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழி என்னைக்காவது வெயிலில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முதல்ல இறக்கி ஓடுமா? கொஞ்சம் தூரம் ஓடுமா? ஒன்றும் கிடையாது. ஊசி போட்டு 15 நாளுக்குள்ளே வளர்த்தது. அதுபோல் விஜய் ஒரு பிராய்லர் கோழி. விஜயால் வெயிலில் ஒரு நிமிஷம் கூட வெயிலில் வர முடியாது. அப்படிப்பட்டவரெல்லாம் அரசியலுக்கு நீங்கள் என்னத்தை சாதிச்சு கிளிக்க போறீங்க? நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என் சொந்தக்காரவங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதுமாக எனக்கு தெரிஞ்சு 6-7 மாவட்டத்தில் என் சொந்தக்காரவங்க இருக்காங்க. யாராவது விஜய் கட்சிக்குள்ளே நீங்கள் போகிறது மாதிரி தெரிஞ்சுன்னா உங்கள் வீட்டிலே உங்களை அடிப்பேன். யாரும் போகாதீங்க. என் சொந்தக்காரவங்கள தான் நான் கட்டிக்க முடியும். என் சித்தப்பன் பெரியப்பா மாமே மச்சனை என் சொந்தக்காரவங்கள தான் நான் கட்டிக்க முடியும். அதுபோல் விஜய் கட்சியில் யாரையும் உங்களுடைய தங்கையோ உங்களுடைய மனைவியோ யாரும் அந்த கட்சிக்குள்ளே விடாதீங்க. ஏன்னா கட்சியினுடைய மனப்பக்குவமே சரியில்லை. விஜய் என்ன சொல்லியிருக்கணும்? என்னைய பழி வாங்குறாந்தா பழி வாங்க, வீட்டில் தான் இருக்கேன். உன்னைய பழி வாங்குறதுக்கு முதலமைச்சருக்கு தான் வேலையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் நடிகர் விஜயை போய் வீட்டில் பழி வாங்கணும். கேனத்தனமா இல்லை இதெல்லாம் பேசுறதுக்கு? அவர் அப்படி பழி வாங்கக்கூடியவரா? உன்னை பழி வாங்கணும்னா திரிசாவும் நீ சம்பந்தப்பட்ட கேஸ் ஏகப்பட்ட இது இருக்கு. அதை புஷி ஆனந்த் எப்பா உனக்கு எம்எல்ஏ சீட்டு தர்றான் திமுக சொன்னா எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாரு. கட்டிச்சோத்துக்குள்ள புனையை கட்டி வச்ச கதையா? புஷி ஆனந்த் என்ற ஒரு படுபாதக பாவிக்கு நீங்க உங்க கட்சியில பொறுப்பு கொடுத்து மன்றத்தில் பொறுப்பு கொடுத்து உங்க கட்சியில காலங்காலமா உங்க மன்றத்தில் விஜய் மக்களகத்தில் காலங்காலமா உழைத்தவர்களை எல்லாம் ஓரங்கட்டி அவருடைய உழைப்பெல்லாம் சுரண்டி இந்த கொளுத்த பன்றியாக இந்த புஷி ஆனந்த் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இன்றைக்கு தலைமறைவாக இருக்கிறான். அவனை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருச்சியிலிருந்து மரக்கடை வர்றவரையிலையும் 10,000 பேர் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் ஆதவர்ஜுனோட திட்டம். புஷி ஆனந்தோட திட்டமும் அதுதான். ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிக்கிட்டு வர்றாங்கன்னா எங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வர்றாங்களோ மண்டபம் வரலையும் வருவாங்க. அதே மாதிரி அழைச்சிக்கிட்டு பல பேர்த்த கொண்டிருக்காங்க. விக்கிரவாண்டியில் ஒரு 5 பேர் இறந்தும் போதே இந்த மத்திய அரசுக்குள்ள இருக்கணுமா இல்லையா? நீங்க ஏன் மாநில அரசினுடைய உரிமைகளை மீறக்கூடிய வகையில் மத்திய அரசு எதுக்கு உள்ள வரணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? மாநில அமைச்சருக்கு இது இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய திட்டத்துடன் செந்தில் பாலாஜியை மீண்டும் பழிவாங்க வேண்டும் என்ற திட்டத்தோடு மத்திய அரசு பல்வேறு சதிகளை செய்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள். இனியாவது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். விஜய் இன்னைக்கு வேற வழியே இல்லை. பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள தான் போவார்.
அப்படியே தனித்து நின்னாலும் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்ட மாட்டார் விஜய். அப்படியே வேட்பாளர் நிப்பாட்டினாலும் டம்மியான வேட்பாளர் நிப்பாட்டுவார். அப்போ விஜய் வந்து அங்கே லாக் ஆகிட்டார், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி அப்படி கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சம்பந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அவருடைய மகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாக் ஆகிட்டாரோ அதே போல் இந்த விஜய் வந்து லாக் ஆகிட்டார். இனிமேல் வந்து தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க. அறிவார்ந்த மக்கள் ஏன்னா ஓட்டு போடாதீங்க. நண்பா நண்பின்னு சொல்லுவார் இல்லையா, அவர்களெல்லாம் மனம் திருந்துங்கள். இந்த மரத்தில் ஏறுறது, இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் காவல் நிலையத்துக்கு வெடிகுண்டு வைப்பேன், காவல் நிலையத்தை அப்போ அது பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுற வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மேலே வழக்கு போட்டு காவல்துறை லாடம் கட்டும். விஜய் அப்போ வரமாட்டார். ஒன்று தெரிஞ்சுங்க, தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் இந்த தற்குறித்தனமான மனப்பக்குவத்தோடு இருக்க பிறகு கொஞ்சம் மனம் திருந்துங்கள் தயவு செய்து. உங்களுடைய தாய் தந்தையரை பாருங்க, விஜய் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து காப்பாற்றவே மாட்டார். அதற்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டிய தூரம் இல்லை. 20 லட்ச ரூபா நேரம் பணம் போய் சேர்ந்துருக்கணுமா இல்லையா, அதுவும் போகலை. எண்ணுகிறேன், நீ தான் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறிய, ஒரு நபருக்கு 1 கோடி ரூபா நீ கொடுத்துருக்கணுமா இல்லையா? 1 கோடி ரூபா பணம் கொடுத்தா பணம் திமிருன்னு சொல்லிடுவாங்க. நீ 20 லட்ச ரூபா அறிவிச்சிங்களா, அந்த 20 லட்ச ரூபா பணம் போனுச்சா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டு மக்களை மிகவும் கேவலமாக நினைத்து இந்த புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனும் விஜயை பகடக்கையாக பயன்படுத்தி விட்டார். விஜய் ஒன்றும் கைப்புள்ள கிடையாதுங்க, தற்குறியாத்தனமா இருக்கக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மனப்பக்குவம் இருக்கணும். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேச்சை கேட்டிருந்தா இப்படியான ஒரு கேவலமான அரசியலை விஜய் செய்திருக்க மாட்டார். இப்பவும் சொல்றோம், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி உருவாயிருச்சு, அந்த கட்சி அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைக்கல. அதே நேரத்தில் புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜனும் இந்த கட்சியில் இருக்கும் வரை உங்க சொந்த கைகாசு போட்டு பணத்தை செலவு பண்ணி நீங்க போய் திமுக அரசை மிரட்டுவதும் இது போன்ற வேலைகள்லாம் நீங்கள் வந்து வலைதளங்களில் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உங்களை கைது செய்யப்படுவார்கள். லாடம் கட்டி அடி பின்னி எடுத்துருவாங்க. பின்னி எடுத்து பெடல் எடுத்து உதைக்கணுங்கிறேன். சின்ன பையன் 18 வயசு கூட இருக்காது, அவன் சொல்கிறான் காவல் நிலையத்தில் கொண்டு போடுவாங்கிறான். தமிழ்நாடு அரசு அவனை நேரம் காவல்துறையில் கைது பண்ணியிருக்கணும். ஒன்று ஏர்வாடையெல்லாம் தூக்கி வச்சு ஏர்வாடை கொண்டு போகணும், கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் மனநல மருத்துவமனையில் கொண்டு போகணும். விஜய்க்கே மனநல மருத்துவமனைக்கு கொண்டு போகணும். ஏன்னா லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு சிரிக்கிறான் மனுஷன். என்னையா உங்களுக்கு அப்படி என்னையா புகழ்ச்சி? அதனால தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து 2026 வாக்கு செலுத்தணும். விஜய் எந்த கூட்டணிக்கு போறாரோ அல்லது விஜய் தனியாக நிற்கிறாரோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் பாசிசத்தின் பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் விஜய் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மனம் திருந்துங்கள். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய ஆட்சியில் துறை ரீதியாக பல்வேறு துறைகளில் ஊழல் முறைகேடுகள் சில துறைகளில் நடந்துட்டு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுவும் முக்கியமாக தோட்டக்கலைத்துறையிலே துணை இயக்குநராக இருக்கக்கூடிய ரேகா அவர்கள் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடிய வகையில் ஊழல் முறைகேடுகளை வழங்கி வாழைக்கன்று வாழைக்கட்டை சம்மங்கி போன்ற விஷயங்களில் ஊழல் முறைகேடு செய்கிறார். அதுபோல வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் 10 வருஷமா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கார். கோடிக்கணக்கான ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி திமுகவில் அடுத்த முறை பல தொகுதிகளை இழக்கக்கூடிய வகையில் இணை இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விஜய் போன்ற பாசிசத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட விஜய் போன்றவர்கள் 2026 புறக்கணிக்கப்பட வேண்டும். அப்படி விஜய் கட்சியும் ஒரு நல்ல கட்சியாக வரணும் அப்படின்னா அது இன்னும் காலம் பிடிக்கும். அதுபோல புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜனையும் இந்த கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். அப்படி நீக்கவில்லை என்று சொன்னால் நீக்கம் செய்யப்படும் வரை நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிடுவோம். விஜய் கூட்ட இருக்கக்கூடிய தவறு, புஷி ஆனந்த் செய்யக்கூடிய தவறு, ஆதவர்ஜன் செய்யக்கூடிய தவறு இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சியில் உள்ளவங்களே தான் என்கிட்ட சொல்லி இது மாதிரிலாம் செய்தியை போடுங்க. புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனும் இந்த கட்சியில் இருக்கிறவர்களையும் இந்த கட்சி உருப்படாதுங்க, அவங்க கட்சியை விட்டு வெளியில் போகணுங்க, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு தன்னுடைய ஆதங்கத்தை என்கிட்ட சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.